அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். இனிமே மக்கள் நடத்த போற எல்லா போராட்டங்களுக்குமே என்னுடைய குரல் முதன்மையானதாக இருக்கும் அப்படின்னு சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசியிருக்காரு. இது குறித்த இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கு சாதகமாக சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா நேற்று தினம் நடந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, இனிமே தமிழ்நாட்டு மக்கள் அவங்களுடைய தேவைக்காக ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க அப்படின்னா அந்த போராட்டத்திற்கு காவலர்கள் இடையூறு பண்ணுறாங்க அப்படின்னாலோ இல்லை அந்த இடத்துல இருக்கக்கூடிய காவலர்களோ அரசியல்வாதிகளோ இடையூறு பண்ணுறாங்க அப்படின்னாலோ நிச்சயமாக என்னுடைய ஆதரவு உடனடியாக அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னும், அவங்க என்னை நேரடியாகவோ அல்லது நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகள் மூலமாகவோ என்னை அழைக்கலாம். என்ன பிரச்சனை அப்படின்னு தெரிவிச்சிட்டாங்க அப்படின்னா உடனடியாக அவங்களுடைய போராட்டத்திற்கு ஆதரவு கொடுக்க வேண்டும். நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகளோட நானும் அந்த இடத்துக்கு வந்து சேருவேன் அப்படின்னு சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு தன்னம்பிக்கை தரும் விதமாக பேசியிருக்காரு. பொதுவாகவே திமுக கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு மக்கள் அவங்களுடைய ஒவ்வொரு தேவைகளுக்காக போராடி மட்டுமே பெற்றுட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்றது தான் கள நிலவரமாக இருக்கு. இப்படி இருக்க நாம் தமிழ் கட்சி அப்படின்றது ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க அப்படின்னாலே நிச்சயமாக அரசாங்கம் அந்த போராட்டத்திற்கு முடிவு கொண்டு வராங்களோ இல்லையோ செவிசாய்த்தே ஆகணும் அப்படின்ற ஒரு சூழல் தான் தமிழ்நாட்டில் போயிட்டு இருக்கு. ஏன்னா சீமான் ஒரு போராட்டத்திற்கு ஆதரவு தராரு இல்லை ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாரு அப்படின்னா அந்த இடத்துல ஏகப்பட்ட மக்கள் சேர்றதும் அதற்கு பிறகு எல்லா நியூஸ் சேனல்களும் அந்த ஒரு நியூஸை கவர் பண்ணுறதும் அப்படின்னு அரசாங்கத்தையே அச்சுறுத்தக்கூடிய ஒரு நபராக தான் சீமான் இருந்துட்டு இருக்காரு அப்படின்றது தான் தமிழ்நாட்டுடைய அரசியல் வரலாற்றிலேயே இந்த விஷயம் அப்படின்றது ரொம்ப புதுமையான ஒரு விஷயமாக தான் இருந்துட்டு இருக்கு. ஏன்னா ஒரு மூன்றாவது பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய கட்சி ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சியும் எதிர்கட்சியும் மிஞ்சுற அளவுக்கு மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஆதரவு பெற்று ஒரு பெரும்புள்ளியாக இருக்காங்க அப்படின்றதே வரலாற்றில் இதான் முதல் தடவையாக பார்க்கப்படுது. இப்படி இருக்க சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா மேலும் மக்களுக்கு நம்பிக்கை விட்டும் விதமாகவும் மக்கள் ஒவ்வொருத்தருமே போராட்டும் அப்படின்ற ஒரு குணத்தை வச்சுக்கணும் அப்படின்ற காரணத்தினாலையும் இந்த மாதிரி போராட்டத்திற்கு நான் ஆதரவு கொடுப்பேன் அப்படின்னு மக்கள் அனைவருக்குமே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை கொடுத்திருக்காரு. அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட போராட்டங்கள் நடக்க இருக்கு அப்படின்றது தான் கள நிலவரமாக இருக்கு. ஆசிரியர்கள் போராட்டம், மாணவர்கள் போராட்டம், பூரண மதுவிலக்கு போராட்டம் அப்படின்றதுல துவங்கி அரசு ஊழியர்கள் போராட்டம், செவிலியர்கள் போராட்டம் அப்படின்னு இந்த ஆண்டுல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட போராட்டங்கள் நடக்க போகுது. அதுவும் நாம் தமிழ் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்களுடைய தலைமையில தான் நடக்க போகுது அப்படின்னு ஏகப்பட்ட தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு. ஒவ்வொரு போராட்டங்கள் குறித்தும் ஒவ்வொரு செய்திகள் குறித்தும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க உரிமை குரல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.